ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெசினில் எப்படி பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெசினில் தான் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா பென் ஸ்டாண்டு வீட்டிலே வைக்கிறதுக்காக பென்னு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறத வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்லேயே வந்து பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் கூட இதை வீட்டில் ரெடி பண்ணலாம். சரி, இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ண சொல்லும்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு. ஸோ இதை தான் ஒரு 2 பீஸாக ரெடி பண்ணி ஒன்று மேலேயும் கீழே வைக்க போகிறோம். அதுக்கு தான் இது ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு ஒன்று ரெடி பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்டாண்டு மேலே வைக்கிறதுக்கு இந்த 2 ஷேப் மோல்டு. ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்துருக்கேன், ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரே ஷேப்பை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் வச்சு ஒரு சப்போர்ட்டுக்காக வைக்க போகிறோம். அப்போ தான் ஸ்டாண்டிங்கில் நிற்கும், கொஞ்சம் கேப் இருக்குமே இருக்கும். ஸோ அதுக்காக இது வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஐட்டம் இருக்கிறதுனால இந்த மோல்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது ரெசின் பார்ட் ஏ பார்ட் பி. ஸோ ரெசின் இது இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒன்று நம்ம வீட்லேயே பென் வைக்கிறதுக்காக பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடலாம், அதுவும் ரெசின்டா. சரி இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு சொல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத ஊற்றி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் ஊற்றி ரெடி பண்ணிட்டு அப்புறம் இதுலேயும் ஊற்றி நம்ம ஒரு செட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பார்ட் ஏ பார்ட் பி ரெசின் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அதிலே ரேஷியோ கொடுத்துருப்பான் 100:60. ஸோ என்னென்னா பார்ட் ஏல வந்து 100, பார்ட் பி வந்து 60 யூஸ் பண்ணணும். இதுதான் மிக்சிங் ரேஷியோ. இதை தவிர்த்து வேறு எதாவது எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒழுங்காக வராது, நல்லா கட்டியாக வராது. ஸோ அதுக்காக தான் இந்த ரேஷியோ கொடுத்துருக்கான். ஸோ ஊற்றி கலக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க இதுக்கு ஏற்ற மாரி நம்ம ஊற்றி ரேஷியோ மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இதேமாரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 2 ரெடி பண்ணோம். இதில் வந்து ஒரு பீஸில் 2 ரெடி பண்ணுவோம். இப்போ ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு இது ஊற்றிட்டு ரெடி பண்ணுவோம். ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு செட்டு ஊற்றி காய வச்சிட்டேன். ஸோ நல்லாவே காஞ்சிச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ கீழே எதுக்கு அட்டை வச்சுருக்கேன்னா, இதில் நான் ஊற்றி எடுத்து அந்த ஹீட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி ஹீட்டில் வந்து இது வந்து வளைஞ்சிருச்சு. இந்த ரப்பர்னால் அந்த ஹீட்டில் வந்து வளைஞ்சிச்சு, ஆனால் ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், உள்ளே வந்து டபுள் சைட் டேப்பு ஒட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுனால நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களே என்ன பண்ணால் இதை வளைஞ்சது தூக்கி போடாதீங்க. ஸோ இதுமாதிரி டபுள் சைட் டேப் ஓட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே சப்போர்ட்டுக்கு ஒரு அட்டை இல்லைனா ஏதாவது ஈக்குவலாக இருக்க மாதிரி எதாவது வச்சு இதை யூஸ் பண்ணிங்க. ஸோ தூக்கி போடாமல் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிச்சு. இது போட்டு ஒரு நாள் ஆச்சு, நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க இதை எடுத்து நல்லா ஈஸியாக வந்துடும். இது அடிக்கடி ஊற்றி எடுத்ததுனால நீங்கள் எது கஷ்டப்படணும் தேவையில்லை, ஜஸ்ட்டு ஊற்றிட்டு அது நல்லா காய வச்சு எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வந்துடுச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இதுமாதிரி ஊற்றி கொஞ்சம் ஈக்குவல் ரேஷியோ ஊற்றி நல்லா ஊற்றி காய வச்சுருங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ அதேமாரி நம்ம இதை நடுவில் வைக்க ஸ்டாண்டுக்காக இதை ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ இதையும் எடுப்போம். ஸோ இது எடுக்கும்போது நல்லா பொறுமையாக பார்த்து எடுங்க. ஸோ இதுமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் தான் அதை யூஸ் பண்ணிங்க. நான் இது இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுங்க.
ஸோ ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கூட இதே கூட நம்ம கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள சென்டரில் இதை வச்சுட்டு ஹுக் மாதிரி இதை கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாச்சு. ஸோ இதேமாரி இதையும் எடுத்து நீங்கள் வேணால் ஒரே இதை யூஸ் பண்ணி 4 எடுத்து இது பண்ணிடலாம். நான் இதை 2 இருக்கிறதுனால நான் 2த்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டைட்டாகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் இதுமாரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ 2க்கும் 4 கார்னரில் வைக்கிறதுக்கு சென்டர் பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வாங்க, இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதேமாரி 2 சைடு ரெடி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு பேஸை வந்து கீழே வச்சுட்டு இன்னொரு ஸ்கொயரை வந்து மேலே வச்சு நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். ஸோ அதெல்லாம் பண்ண லேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பெரிய வீடியோ ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இதுமாரி 2 இது கிடைக்கும். ஒன்று வந்து கீழே வச்சுட்டு ஒன்று வந்து மேலே வச்சுட்டு அதை வந்து ஹோல்ஸ் போடலாம். பென்னு சைஸ்க்கு ஏற்ற மாரி ஒரு ஹோல்ஸ் போடணும். இதில் எத்தனை வருமோ அதில் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவோன்னா, ஸோ 2த்தையும் வச்சுட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் இதை அப்படியே நிற்க வைக்க மாரி வச்சிடலாம். ஸோ இதுமாரி 2 வச்சுச்சு. அதுமாரி இந்த சைடையும் ஒரு 2 வச்சு மேலே அதை வந்து மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க அதை வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெசின்லாம் நமக்கு வீட்லேயே பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி தான் கீழே ஒரு இது ஸ்கொயர் இதில் வச்சுட்டு மேலே ஒன்று வச்சுட்டேன். அதில் பென் வைக்கிற மாதிரி ஹோல்ஸ் போட்டேன். ஸோ இந்த இதில் எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் போட்டேன். நான் ஒரு தான் 5 வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 வைக்கலாம். 25 பென் ஸ்டாண்ட் வைக்குமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த 2த்துக்கும் சென்டரில் இந்த கீழே பேஸ்மெண்ட் பண்ணதை அதை அப்படியே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 சைட்லையும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது அப்படி வச்சுட்டேன். ஸோ இந்த 2 சைடு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் 2 சைடு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு சென்டரில் இன்னொன்று வேணா கூட இன்னொன்று ரெடி பண்ணி அதை வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நீங்கள் இதை பென் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பென்னு மேலாம் பென்சில் கூட ஏதாவது வச்சு ரவுண்ட் ஷேப் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் வச்சா கொச்ச இறச்சல் இன்னும் இருக்கும். நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ வீட்டிலே கூட நம்ம பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நீங்கள் வந்து பெண்ணை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணால் பெரிய ஷேப்பில் வச்சு நீங்கள் பென் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். இது சின்னதாக இருந்ததுனால வெறும் 25 வச்சு வைக்கிற மாரி நான் ஹோல்ஸ் போட்டு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டேன். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீட்டிலே பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.